எனக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு. என்ன ஹேபிட்னா, இப்போது நான் வந்து காலேஜ்லேருந்து வர்றேன் அப்படின்னா, ஒரு 20-30 நிமிஷமாவது என்னோடய ஃபேஸை வந்து கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது இப்படி இந்த மூக்கில் வந்து ஏதாவது பிம்பிள் இருந்துச்சுன்னா அதை வந்து இது பண்ணி பார்க்குறது, இந்த என்னோடய ஹேரை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது. அது ஏன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். எவனாவது வந்து என்னை வந்து திட்டியிருப்பான், என்னை வந்து என் கூட சண்டை கட்டியிருப்பான். ஒரு பொண்ணு வந்து ஃபேஸ் ஆக்வர்டாக வச்சுருக்கோம். எவனாவது பார்த்து என்னை சிரிச்சிருப்பான். என்னோடய லுக்ஸ் வந்து கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக இருக்கிறங்காட்டி தான் அந்த ரியாக்ஷன் வந்து அப்படி வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனாலயா டெய்லியும் வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா, இந்த ஹேர் வந்து இப்படி இருந்தங்காட்டி தான் அவன் வந்து அப்படி ரியாக்ஷன் பண்ணான், அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி மூஞ்சி இப்படி வச்சுது, இவன் வந்து சிரிச்சுட்டு போனான். இது மாதிரி நான் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது என்னாச்சுன்னா கடைசியில் போக போக ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக, அட்ராக்டிவாக தான் இருந்தேன். ரொம்பலாம் கேவலமாலாம் கிடையாது. ஒரு 7 அந்த ரேஞ்சுக்கு இருந்தேன்னு வச்சுக்குவேன். ஆனாலும் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக, சேடாக, எல்லோரும் என்னை லைக் பண்ணும், எல்லோரும் என்னை வந்து டிஸ்லைக்கே பண்ணக்கூடாது, ஒருத்தர் கூட என்னை வந்து வெறுக்கக்கூடாது, எல்லோரும் என்னை வந்து லைக் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு பிலீஃப் வந்து நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். வயிற்றில் வந்து லைட்டாக ஃபேட்டை போட்டுச்சுன்னா கூட அதை வந்து ஒரு வாரத்துலேயே டக்குன்னு குறைச்சிருவேன்னு வச்சுக்குவேன். அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். நாள் போக்கு என்னாச்சுன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷன் வந்து ரொம்ப பீக் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. என்னடா அது இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும், எல்லாத்துக்கும் நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு கைண்டாக இருக்கும், ஏன் வந்து டிப்ரெஸ்டாக இருக்குன்ட்டு தெரில. அதுக்கப்புறம் தான் ஒரு 1 மந்த்தாக தான் நான் ரியலைஸ் பண்ணேன். இப்போது என்ன தப்பு நான் பண்ணது, என்ன தப்புன்னா, எல்லாத்தோட அப்ரூவலும், எல்லோரும் என்னை லைக் பண்ணும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ என் கேம்பஸ்லேயே எடுத்துக்குவேன். ஒரு 4000 பேர் இருப்பாங்கன்னா, 4000 பேர்த்தில் ஒரு 2000 பொண்ணுங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 2000 பொண்ணையும் நான் அட்ராக்ட் பண்ணும், 2000 பொண்ணும் என்னை வந்து லைக் பண்ணும், ஒரு பொண்ணு கூட என்னை வந்து டிஸ்லைக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவேன். அந்த மாதிரி பிலீஃப் வச்சுட்டு இருந்தங்காட்டி என்னாச்சுன்னா, இப்போது ஒரு பொண்ணு வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா கூட நான் வந்து ஒர்த் இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம மேலே எந்த பொண்ணுமே அட்ராக்டாக இருக்க மாட்டா அப்படின்ட்டு ஒரு தாட் வந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவேன். ஏதோ ஒரு குரூப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கேன், ஒருத்தர் வந்து எனக்கு அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறேன், என்னை வந்து ஒரு மாதிரி கோஸ்ட் பண்ண மாதிரி, நான் மட்டும் தனியாக இருக்கேன், அவனுக்கு பாட்டுக்கு ஒரு டாபிக் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் பேசுகிறத கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணானுங்கன்னா சரி நம்ம வந்து வேஸ்ட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பிலீஃப் வந்து வர ஆரம்பிச்சிடும். எனக்கு ஒரு ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன். எல்லோரும் என்னை லைக் பண்ணும், ஒருத்தர் கூட என்னை வந்து டிஸ்லைக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தங்காட்டி ஒரு டிப்ரெஷன் வந்து ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்குவேன். இப்போ ஒருத்தர் வந்து என்னை டிஸ்லைக் பண்ணிட்டான்னா அவ்வளோதான், நம்ம ஒர்த்லெஸ். ஒரு பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா அவ்வளோதான், நான் வந்து ஒர்த்லெஸ் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதனால என்னமோ தெரில, டெய்லியும் வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக, ஒரு பிம்பிள் இல்லாமல், ஹேரும் கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி, ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் நீட்டாக, சட்டையில் ஏதாவது லைட்டாக ஒரு டாட் இருந்தால் கூட அதை போட்டு ஒரு மாதிரி ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பேன்னு வச்சுக்குவேன். என் லுக்ஸ்னால தான் இவன் வந்து டிஸ்லைக் பண்ணிட்டான், நம்ம லுக்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நம்ம பர்ஃபெக்டாக இருந்தோன்னா எல்லோரும் நம்ம லைக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு தப்பான பிலீஃப் வந்து நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக தான் நான் வந்து ஒரு ரியலைஸ் பண்ணேன்னு வச்சுக்குவேன். பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சா அது எனக்கு தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணேன். இப்போ நீ வந்து ஜிம்முக்கெல்லாம் போகிற, கார்டியோ பண்ணுற, வீட்லேயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுற, ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா போடுற, ஹேர் கட் நல்லா வெட்டுற, பிம்பிளெல்லாம் ரிமூவ் பண்ணுற, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுற, ஓகே இதெல்லாம் ஓகே. ஆனால் நீ இதை பண்ணிக்கிட்டு ஒரு தப்பான வேல்யூ வந்து நீ ஹோல்ட் பண்ணக்கூடாது. என்னென்னா எல்லோரும் நம்மளை லைக் பண்ணும், நான் அட்ராக்டிவாக மாறிட்டா எல்லோரும் நம்மளை லைக் பண்ணும், ஒருத்தர் கூட நம்மளை வெறுக்கக்கூடாது அப்படிங்கிற பிலீஃப் வந்து நீ வச்சுக்கக்கூடாது. நீ அட்ராக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுற, ஓகே, நீ வந்து ஜிம்முக்கு போகிற, ஒர்க் அவுட் பண்ணுற, அவுட்ஃபிட் கரெக்டாக போடுற, நல்ல ஃபோட்டோ எடுக்கிற, ஓகே எல்லாம் ஓகே சூப்பர். ஆனால் நீ வந்து அப்போவும் உன்னை ஒரு சில பேர் வெறுப்பாங்க, ஒரு சில பேர் உன்னை வந்து லைக் பண்ணுவாங்க. அது வந்து காமன் தான். இப்போது ஒருத்தனை எடுத்துக்கிட்டேன்னா ஒன்றா 2 கேட்டகரியில் போவான். ஒன்று உன்னை வந்து லைக் பண்ணுவான், இல்லை உன்னை வந்து டிஸ்லைக் பண்ணுவான். இந்த 2 கேட்டகரியில் எல்லாருமே வருவாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பிலீஃப் ஹோல்ட் பண்ணிருந்தேன்னா, எல்லோரும் என்னை லைக் பண்ணணும், யாருமே என்னை வந்து டிஸ்லைக்கே பண்ணக்கூடாது. இப்போ என்னை டிஸ்லைக் பண்ணால் நான் வந்து ஒர்த்லெஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு. அந்த மாதிரி நீயும் ஃபீல் பண்ணிட்டுருந்தேன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். நீ அந்த பிலீஃப் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எல்லோரும் உன்னை லைக் பண்ணணும், எல்லோரும் உன் மேலே அட்ராக்டடாக இருக்கணும், எல்லா பொண்ணுங்களும் உன் மேலே அட்ராக்டடாக இருக்கணும், யாருமே உன்னை வந்து குறை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி விஷயம் வச்சுக்குவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓரளவுக்கு உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸோ நீ அதுலேருந்து என்ன மாற்றிக்கணுன்னா, நீ இப்போ வந்து
நீ எதுவும் பண்ண தேவையில்லை, எந்த விதமான உன்னோட அப்பியரன்ஸும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, உன்னோட பிலீஃபை மட்டும் மாற்றிக்குவேன். யாராக இருந்தாலும் உன்னை லைக்கோ இல்லை டிஸ்லைக்கோ பண்ணுவாங்கன்னு வச்சுக்குவேன் ஒரு சுச்சுவேஷனில். இன்னொரு சில பேர் நியூட்ரலாக இருப்பாங்க, அவங்க லைக்கோ டிஸ்லைக்கோ பண்ண மாட்டாங்க, ஒரு பிளாங்காக இருப்பாங்க. எப்படியும் ஒரு சில சுச்சுவேஷனில் லைக்கோ டிஸ்லைக்கோ பண்ண தான் போகிறாங்க. ஸோ நீ அதனால் இப்போ நீ ஒரு பொண்ணு வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா நீ வந்து ஒர்த்லெஸ் கிடையாது. இப்போ நீ ஏதோ ஒரு குரூப்பில் வந்து பேசிகிட்டு இருக்க பசங்க கூட உன்னை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னா நீ வந்து ஒர்த்லெஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுல. அந்த மாதிரி விஷயம் வச்சுக்குவேன். இப்போ நீ வந்து ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து காலேஜில் கொடுக்குற, நீ வந்து தப்பாக பண்ணிட்டேன்னா நீ வந்து ஒர்த்லெஸ் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணாத. நீ வந்து ஜிம்முக்கு போ, ஒர்க் அவுட் பண்ணு, கரெக்டான அவுட்ஃபிட் போடு, ஷூ போடு, கரெக்டான ஷூ போடு, ட்ரெஸ் போடு, ஃபோட்டோ எடு, ஓகே இதெல்லாம் பண்ணு. அதே சேம் டைம் நீ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காத, உன்னோட மிஸ்டேக்கை வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்காத. எல்லோரும் உன்னை விரும்பணும், எல்லா பொண்ணுங்களும் மேலே அட்ராக்டடாக இருக்கணுன்ட்டு நினைக்காத. அதெல்லாம் தான் ஒரு தப்பான பிலீஃப். அதை நீ ஹோல்ட் பண்ணிருந்தேன்னா என்ன ஆகுனா, நீ டிப்ரெஷனுக்கு தான் போவேன். நீ வந்து ஹாப்பியாக இருக்க முடியாது. இப்போ என்னோடய கரண்ட் பிலீஃப் என்னென்னா, இப்போ யாராவது பொண்ணை போய் நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா அது வேறு ஏதோ ஒரு காரணமாக இருக்கும். அட்ராக்டிவ்னஸ் நான் வந்து பர்ஃபெக்டாக இல்லாதங்காட்டி அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா, அந்த மாதிரி காரணம் கிடையாது. இதே மாதிரி ஏதோ ஒரு குரூப்பில் பேசிகிட்டு இருக்கேன், என்னை வந்து தனியாக கண்டுக்காமல் இருக்கானுங்கன்னா அவனுக்கு நான் பேசுகிற டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனுக்கு வந்து நான் கேவலமாக இருக்குங்காட்டி, அந்த இம்பர்ஃபெக்டாக இருக்குங்காட்டி எனக்கு அந்த அட்டென்ஷன் கொடுக்காமல் போக கிடையாது. நீ பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா உனக்கு வந்து எல்லோரும் அட்டென்ஷன் கொடுத்துட்டு எல்லோரும் உன்னை லைக் பண்ணி ஒருத்தங்க கூட உன்னை வெறுக்காமலாம் இருக்க மாட்டான். வெறுக்கிறவன் இருப்பான், உன்னை லைக் பண்ணுறவன் லைக் பண்ணுவான். இப்போ நானே இந்த சேனல் வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்ல, ஒருத்தவன் என்னை வந்து கழுவி ஊற்றுவான், ஒருத்தன் வந்து சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லுவான். அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ சூப்பர்னு சொன்னால் ஓகே, கழுவி ஊற்றினாலும் எனக்கு அதை நான் பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஃபஸ்ட்லாம் அதே மாதிரி தான். நானும் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்லாம் யாராவது என்ன ஹேட் கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அவனை பிளாக் பண்ணுறது, அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போல்லாம் என்ன வந்தாலும் நான் அப்படியே விட்டுருவேன். அந்த கமெண்ட்டும் ரீடும் பண்ண மாட்டேன். ரீட் பண்ண வரதை நான் பார்ப்பேன், அது ஏதாவது பேடாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவேன், நான் இக்னோர் பண்ணிடுவேன்னு வச்சுக்குவேன். அந்த மாதிரி தான் நீயும் இருக்கணும். இப்போ நீ ஒரு பொண்ணு ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டா, உனக்கு வந்து ஒருத்தனை அட்டென்ஷன் கொடுக்கல, நீ வந்து பர்ஃபெக்டாக இல்லாதங்காட்டி தான் உனக்கு அந்த ரிஜெக்ஷனோ இல்லை உனக்கு அந்த அட்டென்ஷனோ கொடுக்காம போயிருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறது தான் தப்பு. உன்னோட ஆக்ஷனு, உன்னோட பிஹேவியரு, உன்னோட வேல்யூஸு இதெல்லாம் தான் அதுக்கான ரீசனாக இருக்கும். அந்த வீடியோவில் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ண விரும்பல. நீ முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு மட்டும் நினைக்காத. நீ இப்போ ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிற, ஏதாவது ட்ரெஸ் போடுற, எங்கேயாவது ஏதாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிற, ஏதாவது பொண்ணுகிட்ட போய் அப்ரோச் பண்ண போகிற, இல்லை ஏதாவது புது ஃப்ரெண்டு வந்து மேக் பண்ண போகிற அப்படின்னா நீ வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காத. நீ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்லாம் ஒரு பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, ஒருத்தனுக்கு வந்து எனக்கு அட்டென்ஷனே கொடுக்கல, ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து நான் இப்போ தப்பாக பண்ணிட்டேன், ஒரு பொண்ணு கேம்பஸில் போகும்போது மூஞ்சி வந்து இப்படி ஒரு மாதிரி வச்சது, அவன் வந்து சிரிச்சிட்டு போனதுக்கு எல்லாமே நான் இம்பர்ஃபெக்டாக இருக்குங்காட்டி, என்னோடய லுக்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குங்காட்டி தான் நான் வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்கானுங்க அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன நான் ரியலைஸ் பண்ணேன்னா, சிரிக்கிறவன் சிரிச்சிட்டே இருப்பான், உன்னை வந்து தோளில் தட்டி சூப்பர்ரா அப்படின்னு சொல்கிறவனும் சொல்லிகிட்டே தான் இருப்பான். நீ அதுக்காக அந்த உன்னை பற்றி மட்டம் தட்டுறவனை வச்சு நீ வந்து எப்படி சொல்கிறது, லோ ஆகக்கூடாது உன் லைஃப்பில். இப்போது ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணதோ, ஒருத்தன் அட்டென்ஷன் கொடுக்குறானோ, என்ன பண்ணாலும் நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு, நீ உன்னோட அப்பியரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணு, நீ அட்ராக்டிவ் ஆயிரு. அதுக்காக நீ பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லோரும் உன்னை லைக் பண்ணும், ஒருத்தன் கூட உன்னை டிஸ்லைக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காத. அதுதான் மிகப்பெரிய தப்பு. உன்னோட லுக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுல சீரியஸாக இருக்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா, அதுக்கு நான் வந்து கோச்சிங் கொடுக்க ரெடியாக இருக்கேன், பெய்டு கோச்சிங். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாரு, உனக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறையா பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவங்களுக்குலாம் ஒர்க் ஆகுது தான் சொல்லியிருக்காங்க நான் சொல்கிற அட்வைஸு. ஸோ உனக்கு உன்னோட லுக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த நீட் இருக்குது, உன்னோட நீ வந்து பார்க்க நல்லா இருக்கணும்னு ஒரு நீட் இருக்குன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணிட்டேன்னா உனக்கு நான் லைவாக உனக்கு ஏற்ற மாதிரி டயட் பிளான், ஒர்க் அவுட் பிளான், உனக்கு ஏற்ற மைண்ட் செட்டு, இப்போ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மைண்ட் செட் ரிலேட்டடு, அப்புறம் உன்னோட அப்பியரன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் வந்து உனக்கு ஷேர் பண்ணுவேன்னு வச்சுக்குவேன். லைவாக உனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி. இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சுல, அந்த மாதிரின்னு வச்சுக்குவேன். நான் வந்து லைவாக வீடியோ கால், வாய்ஸ் கால், இல்லைனா வாய்ஸ் மெசேஜில் வந்து உனக்கு கோச்சிங் கொடுப்பேன்.
அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்குது. இல்லை உன்ட்ட அமௌண்ட்லாம் இல்லைனா எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணி உனக்கு நான் வாய்ஸ் மெசேஜில் சொல்யூஷன் தரேன். அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன்.